ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இதுக்கு எக்ஸாம் ஃபீ அதெல்லாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? எக்ஸாம் ஃபீ இருக்கும், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இந்த நோட்டீஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா? இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். இப்போ இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். அதாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் அனௌன்ஸ் பண்ண ஒரு ஷார்ட் நோட்டீஸ். உமன், அதாவது பெண்களுக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாக்கி டிசிப்ளினில். சரிங்களா? 2025-26 ஆண்டுக்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டா நோட்டிஃபிகேஷன் ஹெட் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் கேட்டகிரிக்கு மட்டும், அதுவும் ஹாக்கி டிசிப்ளினில். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆண்கள் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பெண்களுக்கு மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி சேலரி 25,000 81,000 வரையும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அலவன்சஸ் அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள். அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 11th மே ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி 7th மே. இன்னும் உங்களுக்கு 4 நாள் டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ 11th மேலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் May 30 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். க்ளோசிங் டேட் May 30 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இது 2 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ட்ரையல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையல் டெஸ்ட், ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அடுத்து டாக்குமெண்டேஷன். செகண்ட் ஸ்டேஜில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும், எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வில் பி டிக்ளேர்டு ஆன் தி பேசிஸ் ஆஃப் மார்க் secured by the candidate in proficiency test, trial test, physical standard test, documentation, medical examination. The entire selection process stage 1 stage 2 இந்த ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எல்லா ஸ்டேஜுக்கான கால் லெட்டர், அட்மிட் கார்டு, அது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் மூலிமா தான் இன்டிமேட் பண்ணுவாங்க. அதாவது இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. CISFRECTT.CISF.government.in இந்த வெப்சைட்டில் அட்மிட் கார்டு, எக்ஸாம் அட்மிட் கார்டு இன்டிமேஷன் எல்லாமே இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்டிமேஷன் இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கு SMS மூலிமா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் அட்மிட் கார்டு வந்திருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு, உங்கள் மொபைலுக்கு இன்டிமேஷன் சென்ட் பண்ணுவாங்க. ஒன்று மொபைல் நம்பர் SMS மூலிமா அனுப்பலாம், இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் இமெயில் ஐடி மூலிமா தான் வரும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப கரெக்டான இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு அந்த இமெயில் ஐடிக்கு தான் ஃபியூச்சர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. சேலரி நம்ம பார்த்துட்டோம், 25,000 81 இருக்கும். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆண்கள் எலிஜிபிள் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு பெண்களுக்கு மட்டும் ஹாக்கி டிசிப்ளைனில் ஒரு 30 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. வெறும் 30 வேக்கன்சிக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். இங்கே பாருங்கள். இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா பேசிஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ நேஷ்னல் பிளேயர், இன்டர்நேஷ்னல் பிளேயர் அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதிலே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள். ஸ்டேட் லெவல் பிளேயர், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் பிளேயர், ஹாக்கி டிசிப்ளைனில் நேஷ்னல் பிளேயராகவோ இல்லை இன்டர்நேஷ்னல் பிளேயராகவோ இல்லை ஸ்டேட் லெவல் பிளேயராகவோ இருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் பெண்கள் மட்டும்தான், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேக்கன்சி பார்த்துட்டோம். அடுத்து சேலியன் ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ May 11 எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்ப உங்கள் ஆதார் நம்பர், while filling the online application, candidate must ensure to fill the correct identification number. அதாவது ஆதார் நம்பர், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி எது இருக்கோ அதுக்கான ஐடி நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள்.
கால் லெட்டர், அட்மிட் கார்டு, எல்லா ஸ்டேஜுக்கான கால் லெட்டர், அதாவது அட்மிட் கார்டு இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. போஸ்ட் மூலியமாலாம் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் பண்ணி ஹாக்கி டிசிப்ளினில் ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பிளேயராக இருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா ப்ரோ, நான் 10th மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் என்கிட்ட ஹாக்கி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா 10th பாஸ் பண்ணி ஹாக்கி சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. 12th முடிச்சிருக்கணும். 12th பாஸ் பண்ணி ஒன்று ஸ்டேட் லெவல் பிளேயராக இருக்கணும், இல்லை நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயராக இருந்து அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க, சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். ஸோ ஏஜ் பாருங்கள், 18லேருந்து 23க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1/8/2025 இந்த தேதிப்படி 18லேருந்து 23 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை ப்ரோ, எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு, எனக்கு 25-26 ஆகுது, நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், SC/STயாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ரிலாக்ஸேஷன், அப்போ நீங்கள் 28 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் OBC பீரியடராக இருக்கீங்க அப்படின்னா 3 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, 3 years கொடுத்துருக்காங்க. ஸோ 26 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் இல்லை, SC/ST OBCக்கு இருக்குது. ஏஜ் பாரான ரிலாக்ஸேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன், டீம் ஈவெண்ட் ஷுட் ஹேவ் ரெப்ரசன்டேட்டட் த கண்ட்ரி ஆஸ் எ மெம்பர் ஆஃப் சீனியர் இல்லை ஜூனியர் லெவலில் இன்டர்நேஷ்னல் பிளேயராக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசன்டேட் பண்ணி நேஷ்னல் கேம்ஸு, சாம்பியன்ஷிப்பு, அதில் சீனியர் ஜூனியர் லெவலில் சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி அதில் நீங்கள் மெடல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் அதுக்கான இன்ஃபர்மேஷன். டீம் ஈவெண்ட் ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ஃபிசிக்கல் பாருங்கள், அதாவது ஹைட்டு ஜென்ரல் SC EWS OBC கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 153 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, அதுவும் ஃபீமேல் கேட்டகிரிக்கு மட்டும்தான். ஃபீமேல் ஹைட் UR SC EWS OBCயாக இருந்தால் 153 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருக்கணும். செஸ்ட்டு இல்லை. ஓகேங்களா, ஒன்லி ஹைட்டு மட்டும்தான் ஃபீமேல்ஸ்க்கு. ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் ஆன ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான், இன்னும் அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல. மேபி 11th மேக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடலாம், இல்லை அப்படின்னா 11th மே அன்னைக்கு கூட அந்த CISFோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா பேசிஸில் வருது அப்படின்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் இல்லை, இதில் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அந்த ஹாக்கி டிசிப்ளினில் நேஷ்னல் இல்லைனா இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசன்டேட் பண்ணி நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.